Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் டெய்லி சீரீஸில் 20 ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ், if the president wants to resign from the office, he writes to whom? பிரசிடென்ட் வந்து இப்போ வந்து ரிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவரோட ரிசைனிங் லெட்டரை வந்து யாருக்காக எழுதுவார், இல்லை யார்கிட்ட சப்மிட் பண்ணாருன்னு பார்த்தோன்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட. விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் த வேர்ல்டு? ஸோ லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது லேக் சுப்பீரியர். லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியான்னு கேட்டாங்கன்னா அது எங்கன்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கு. என்ன லேக்? கொலேரு லேக். கொல்லேரு லேக் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இன் இந்தியான்னு கேட்டாங்கன்னா கொல்லேரு லேக், ஆந்திர பிரதேஷ். விச் லீடர் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் 1857 had a real name ராம்சந்திர பாண்டுரங்? ஸோ கிரேட் ரிவோல்ட் வந்து 1857 நடந்துச்சு. அப்ப சண்டை போட்ட ஒருத்தரோட ரியல் நேம் வந்து ராம்சந்திர பாண்டுரங். அவரோட இன்னொரு பேர் ஃபேமஸான நேம் என்னன்னு பார்த்தோன்னா தத்யா டோப். இவரு எந்த இடத்துல சண்டை போட்டார், அதாவது இந்த கிரேட் ரிவோல்ட் நடந்ததுல எந்த சிட்டியில சண்டை போட்டார்னு பார்த்தோம்னா கான்பூர்ல சண்டை போடுறாரு. யார் கூடன்னு பார்த்தோன்னா யாரோட சப்போர்ட்ல? நானா சாஹிப்பும் தனியா தோப்புக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ்ல யாரை எதிர்த்து சண்டை போடுறாங்கன்னு பார்த்தோம்னா காலின் கேம்பல். தத்யா தோப், நானா சாஹிப் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிட்டிஷோட காலின் கேம்பலை எதிர்த்து சண்டை போடுறாங்க இந்த கிரேட் ரிவோல்ட் 1857ல. ஆக்டிவேட்டட் சார்கோல் இஸ் எம்ப்ளாய்ட் டு ரிமூவ் கலரிங் மேட்டர் ஃப்ரம் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஹவு இஸ் ஒர்க்? ஆக்டிவேட்டட் சார்கோலுங்கிறது வந்து எந்த வகையான பிரின்சிபலுக்கு அடிப்படையில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருக்க கலரை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன பிரின்சிபல்னு பார்த்தோம்னா அப்சார்ப்ஷன் இல்ல அட்சார்ப்ஷன், AD. Word bull and bear are associated with which branch of commercial activity? So commercial activityல இந்த bull and bearங்கிற வார்த்தை எந்த ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஷேர் மார்க்கெட். Which is the second largest river in the world? So largest river in the world அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நைல் ரிவர். இதுவே செகண்ட் லார்ஜஸ்ட்னு கேட்டாங்கன்னா அது அமேசான். செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்ட்னா அமேசான். லார்ஜஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்ட்னா நைல். லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கங்கா. மகாத்மா காந்தி கேவ் த கால் டூ ஆர் டை ஸ்லோகன் வந்து மகாத்மா காந்தி கொடுத்ததுதான். அது எந்த மூமெண்ட்ல கொடுத்தாருன்னு சொன்னாருன்னு பார்த்தோம்னா குவிட் இந்தியா மூமெண்ட். குவிட் இந்தியா மூமெண்ட். இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் எப்போ நடந்துச்சுன்னா 1942ல இது ஆரம்பிச்சு வச்சது காந்தி தான். அண்ட் இந்த டைம்ல வைஸ்ராயா யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா லார்ட் வேவல். அப்ப பிரிட்டிஷ் சைட்ல PM இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா வின்ஸ்டன் சர்ச்சில். ஸோ குவிட் இண்டியா மூவ்மெண்ட் எப்போ நடந்துச்சுன்னா 1942ல. அந்த டைம்ல யார் வைஸ்ராய்னு பார்த்தோம்னா லார்ட் வேவல். PM வந்து வின்ஸ்டன் சர்ச்சில். ரெஸ்பிரேஷன் கேன் அக்கர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் விச் திங்? ரெஸ்பிரேஷனுங்கிறது வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுற ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன். அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸே ஆக்சிஜன் இல்லாம கூட நடக்கிற ஒரு ஆர்கானிசம் எதுன்னு பார்த்தோம்னா ஈஸ்ட்ங்கிறது வந்து ஒரு சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம் தான் ஈஸ்ட். How many times was the term of Lok Sabha extended up to 6 years? நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்லயே லோக்சபாவை 6 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணது எத்தனை தடவை அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு தடவை தான். ஆப்டிக் ஃபைபர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்ட் ஃபார் விச் கம்யூனிகேஷன் பர்பஸ்? ஆப்டிக் ஃபைபர்ஸ் வந்து
எந்த வகையான கம்யூனிகேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் பர்பஸ். என்ன பிரின்சிபல்னு பார்த்தோம்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், டிஐஆர், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் மூலியமாக தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் நடக்குது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு வாஸ் born in which year? எந்த வருஷம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிறந்தாருன்னு பார்த்தோம்னா 1889. 1889. சந்த் கோச்சர் லெட்ஸ் டு விச் ஆஃப் த ஆர்கனைசேஷன்? சந்த் கோச்சருங்கிறது வந்து இந்த கோச்சர் அப்படின்னு நேம் கேள்விப்பட்டாலே ஸ்ட்ரெயிட்டா ஐசிஐசிஐ பேங்க்குக்கு போயிடலாம். ஐசிஐசிஐ பேங்க். சந்த் கோச்சர் தான் வந்து எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க். What is a selectively permeable membrane of the cell? ஸோ பெர்மியபிள் மெம்பரன் அப்படிங்கிறது ஒரு லேயர். அந்த லேயர் மூலிமா ஊடுருவி போக முடியும். அந்த லேயர் ஒவ்வொரு செல்லுக்கும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு நேம் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா லெம்மா. பிளாஸ்மா லெம்மா. Which country in Africa has a luxurious tropical rainforest? Tropical rainforest கொண்ட ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஐவரி கோஸ்ட். ஐவரி கோஸ்ட்ல தான் வந்து tropical rainforest இருக்கு. Where is the largest concentration of Harappan city sites been found? Harappan sites வந்து அதிகமாக காணப்படுறது எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா காகர் ஹக்ரா. காகர் ஹக்ரா இது வந்து ஒரு ரிவர். இந்த ரிவர் ஏரியா எங்கன்னு பார்த்தோம்னா பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நடுவில் இருக்க ஒரு ரிவர் தான் இந்த காகர் அண்ட் ஹக்ரா. இந்த ரீஜனில் தான் வந்து ஹரப்பன் சைட்ஸ் எக்ஸ்கவேஷன் வந்து நிறையவே நடந்திருக்கு. In which of the parliamentary financial committee the Rajya Sabha members are not included? Rajya Sabha members இல்லாத ஒரு கமிட்டி எதுன்னு பார்த்தோம்னா அது எஸ்டிமேட் கமிட்டி. இந்த கமிட்டியில் மொத்தமாக 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 30 மெம்பர்ஸுமே வந்து லோக்சபாவை சேர்ந்தவங்க. 30 மெம்பர்ஸுமே லோக்சபாவை சேர்ந்தவங்க. அண்ட் இதோட சேர்மனா எப்பயுமே ரூலிங் பார்ட்டியில தான் இருப்பாங்க. ரூலிங் பார்ட்டி. அந்த ரூலிங் பார்ட்டி மெம்பரை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா லோக்சபா ஸ்பீக்கர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அது நார்மலா இவங்க தான் அப்படின்னு இல்லாம இன்வேரியபிளா டிசைட் பண்ணுவாங்க. இப்ப பிரசன்ட்லி எஸ்டிமேட் கமிட்டியோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா முரளி மனோகர் ஜோஷி. முரளி மனோகர் ஜோஷி. Which compound gives both ninhydrin test and Mulish test? ninhydrin டெஸ்ட்ங்கிறது வந்து சிபிஐ சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் செக்கிங்காக யூஸ் பண்ணுற ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்லையும் சரி முலிஷ் டெஸ்ட்லையும் சரி தெரியப்படுற ஒரு காம்பவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா புரோட்டீன் காம்பவுண்ட். The greatest diversity of animal and species occur in which forest? அனிமல்ஸ் அண்ட் எந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்ல வந்து அனிமல்ஸ் அண்ட் ஸ்பீசிஸோட டைவர்சிட்டி வந்து அதிகமாக காணப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா டிராபிக்கல் மாய்ஸ்ட் ஃபாரஸ்ட். வேர் வாஸ் த காப்பர் சேரியோட் ஆஃப் ஹரப்பன் டைம்ஸ் வாஸ் டிஸ்கவர்ட்? ஹரப்பன் டைம்ஸோட காப்பர் சேரியோட், காப்பர்ல செய்யப்பட்ட ஒரு தேர் எங்க கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அட் தைமாபாத். தைமாபாத்ல தான் அது கண்டெடுக்கப்பட்டது. பன் கி மூன் த ஃபார்மர் யுஎன்ஓ செக்ரட்டரி ஜெனரல் பிலாங் டு விச் கண்ட்ரி? பன் கி மூன் எந்த கண்ட்ரி சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் கொரியா. சவுத் கொரியா. யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் நேம் கொடுத்துட்டு அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்ப பிரசண்டா இருக்கிறது பன் கி மூன் வந்து ஃபார்மர். இப்ப பிரசண்டா யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா அன்டோனியோ கட்டர்ஸ். இவரு போர்ச்சுகீஸை சேர்ந்தவர். இவரு போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர் அன்டோனியோ கட்டர்ஸ்.